fresh probes on Tajuddin launched based on Manamperi's disclosures நலிந்த என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டிஸ்க்ளோசர்ஸ் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. குறிப்பாக தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பான விவகாரத்தில் இப்போது புதிய கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு தெரியும், இந்த ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கான இந்த பொருட்களை கொண்டு வந்து களஞ்சியப்படி சம்பவம் தொடர்பாக மித்தனிய பகுதியில் களஞ்சியப்படி சம்பவம் தொடர்பாக மணம்பேரி என்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரனுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக இருந்த சம்பத் மணம்பேரி என்பவர் அண்மையில் கைது செய்யப்பட்டு இப்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். எனவே அவரிடம் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அதற்கமைய அவர் கைது செய்யப்பட்டது இந்த ஐஸ் போதைப்பொருள் சம்பவம் தொடர்பான கடந்த தொடர்பான விடயத்தில் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். ஆனால் அவரிடமிருந்து இந்த தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பான சம்பவங்களை அடிப்படையாக வைத்து அவரிடமிருந்து இன்னும் ஒரு புதிய வகையான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக நலிந்த ஜாயதிஸ் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த பல வருடங்களாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதும் மூடி மறைக்கப்படுவதும் கைவிடப்படுவதும் தொடர்பான விடயங்கள் தொடர்ந்து கொண்டே வந்தது. எவராலும் அது தொடர்பான விடயங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இப்போது சம்பத் மணம்பேரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் இப்போது ஐஸ் போதைப்பொருள் சம்பவம் தொடர்பான விடயத்தில் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். எனவே தாஜுதீன் வழக்கு தொடர்பான விடயத்திலும் அவரிடமிருந்து ஏதோ சில தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால் அவரிடம் இருந்தே இப்போது தாஜுதீன் கொலை தொடர்பான விடயங்களை அங்கிருந்தே விசாரணைகள் ஆரம்பிப்பதற்கான விடயங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே காரணமாக எந்த அரசியல்வாதிகளும் இது தொடர்பான விடயங்களில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. விசாரணைகள் மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்திருக்கிறது என்பதாகத்தான் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே உண்மை நிச்சயமாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் தொலைவில் இல்லை என்பதான விடயங்களை சுட்டிக்காட்டும் வகையிலான செய்திகளாகத்தான் அந்த செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன.